அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் செயல்படும் விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கேங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் சகல அனுபவம் கொண்டவங்களாக இருப்பீங்க. விட்டு கொடுக்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விட்டு கொடுக்குற ஒரு குணம் உங்ககிட்ட இருக்குங்க. எல்லாருக்கும் உதவணும். தங்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் ஒரு ரூபாயாவது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற எண்ணம் இருக்குங்க. நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் மற்றவங்களுக்கு ஒரு அரைக்கஞ்சி சாப்பாடாவது தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே உங்கள் மனசில் இருக்கும். எப்பவுமே நம்ம சம்பாதிக்கணும். வேலை படிக்கும்போது குழந்தைங்க யோசிப்பாங்கள்ல, எல்லாரும் யோசிப்பாங்க, நம்ம பெருசாகி நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசையெல்லாம் படுவாங்க. ஆனால் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் எல்லாமே மிகவும் எளிமையானதாக தாங்க இருக்கும். எல்லாருக்கும் உதவி செய்யணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. இயல்பாகவே உங்கள் குணம் அப்படி தாங்க. ஒரு சகோதரி எடுத்துக்கிட்டால் ஒரு துணிமணி எடுக்கிறதுலேருந்து உங்கள் 2 பேர்த்துக்கு குழந்தைங்கள விருச்சிக ராசியில் பிறந்தவங்களா இருந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 ஆடை எடுத்து வராங்கன்னா அப்பா அம்மா விருச்சிக ராசி குழந்தைக்கு எட்டு வந்த ஆடையை இன்னொரு ராசி குழந்தைக்கு பிடிச்சிருதுன்னா நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க பரவாயில்ல வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருவீங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவீங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருந்தால் தானே நம்மளுக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது. அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்க. அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு அற்புதமான ராசிக்காரங்களை எப்படி சொல்கிறது, மற்ற ராசிக்காரங்களை ஒப்பிடுறதுக்கு நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் கொண்டவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்குவீங்க, சகிச்சுக்குவீங்க, குடும்பத்துக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவும் அற்புதம் வாய்ந்தவங்க தாங்க நீங்கள். உங்களுக்கு 2வது ராசியில் தாங்க இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. எதிர்பார்த்திருந்த பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத உதவியும் கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு கிடைக்க போகுது. நீங்கள் யார் கூட பேசணும், பேசக்கூடாது, பழகணும், பழகக்கூடாது, இது பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவங்க கூட பேசலாமா அவங்க கூட பேசலாமா, இப்படி இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து ஒரு தெளிவு பழகக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கி நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாங்க. கண்டிப்பாக அந்த தொழிலில் உங்களுக்கு நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலை தொடங்குங்க. முருகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனையே போற்றி, எல்லாம் நன்மைக்கே என முருகனை வணங்கி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. என்னங்க, பேச்சின் மூலம் எல்லாரையும் கவரக்கூடியவங்க தாங்க நீங்கள் சொல்கிற எல்லா ஆலோசனைகளையும் எல்லாரும் இனி வரும் காலகட்டத்தில் ஏற்றுக்குவாங்க. உங்களுடைய பேச்சை உங்கள் மனைவி ஏற்றுக்க போகிறாங்க, உங்கள் குழந்தைங்க ஏற்றுக்க போகிறாங்க. என்னடா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என் பேச்சை கேட்க போகிறாங்களா, இது என்னங்க கதையாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? உண்மைதாங்க, எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. உங்கள் மனைவி ஓகேங்க நீங்கள் சொல்கிறது சரிங்க அப்படின்னு உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்களா கண்ணுங்களா, கொஞ்சம் நேரம் படிங்கடா, கொஞ்சம் நேரமாக வேணா நீங்கள் டிவி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் நீங்கள் அவங்கள சொல்கிறதுலாம் ஒரு விதமாக இருக்கும். அன்பாக சொல்லுவீங்க. நீங்கள் இதனால் வரைக்கும் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க, நீங்கள் அன்பாக சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொன்றையும் அவங்க உன்னிப்பாக கவனித்து அதில் இருக்கிற நல்லதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. சரிப்பா சரி, மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் படிச்சுக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. சரி கண்ணுங்களா, நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் படிங்கடா, அதிக நேரம் விழிச்சு ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு கேட்பாங்க. நீ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா சண்டை போட்டுவாங்க. ஏப்பா நீ மட்டும் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிற, வெடிய எங்களை மட்டும் சொல்கிறியா அப்படின்னு உங்களை குத்தம் சொல்லுவாங்க. நீ வரும் காலகட்டத்தில் நீங்களும் மாற போகிறீங்க, குழந்தைகளும் குடும்பம் எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் இதனால் வரைக்கும் நேரத்தை வீணாக்கியிருப்பீங்க பொழுதுபோக்குக்காக. இனி வரும் காலகட்டத்தில் என்ன செய்யலாம்னு யோசிச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பாதையை மட்டும் நீங்கள் தேடி போக போகிறீங்க.
வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட நீங்கள் நீ வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இன்னைக்கு செய்யணும்னு நினைச்ச காரியத்தை இன்னைக்கே செஞ்சு முடிப்பீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசணும்னு முடிவெடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு போய் பேசிடுவீங்க. நாளைக்குன்னா நீங்கள் தள்ளி போடவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் ஒவ்வொன்றா நீக்க போகுதுங்க. இந்த நாள் வரைக்கும் கடன் பிரச்சனையை தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா கடன்காரன் வீட்டில் வந்து நின்றுக்குவான், கடன் தர முடியுமா முடியாதா, உன் வீட்டை விட்டு வெளியில் போ, அந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பான். கொடுத்துட்றாங்க, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினோன்னா உங்கள் வட்டியை கொடுத்துட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், எவ்வளோ பணிவாக சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் மனைவி உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால எத்தனை நாளும் தான் பொறுத்துட்ருக்க முடியும்? ஐயோ முடியல என்னால், உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு கண்ணீர் மட்டும்தான், அது பத்தாததுக்கு குழந்தைங்க வேறு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் இந்த வாழ்க்கை வாழறது புலம்புவாங்க. இல்லைம்மா நானும் கஷ்டம்தான் படுறேன், நானும் வேலைக்கு தான் போகிறேன், ஆனால் என்னம்மா பண்ணுறது, நம்மளோட தகுந்த செலவு பண்ணாலும் வரவுக்கேற்ற செலவு பண்ணாலும் முடியலையே, வரவு கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது, எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லுவீங்க. என்னால் முடியாது, கொஞ்ச நாள் தாங்க பார்ப்பேன், நானும் மனைவி சொல்லுவாங்க, இது என்னால் முடியாது, நான் கம்முன்னு போயிடுறேன், கொஞ்ச நாள் பார்ப்பேன், இப்படியே இருந்துச்சுன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், குழந்தைங்கள என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா பொறுத்துக்குமான்னு சொல்லுவீங்க. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு அற்புதம் நடக்க போகுதுங்க. அதுவும் பொங்கலுக்கு அப்புறம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்லேன்னு வச்சுக்கோங்க, அன்பு மழை உங்கள் மேலே பொழிய போகிறாங்க. என்னங்க வாங்க போங்க, ஏப்பா வாப்பா போப்பா அப்படின்னு உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் அந்த அன்பை அனுபவிச்சா மட்டும் போதுங்க. முருகரை வணங்கிக்குங்க, ஒவ்வொரு நிமிஷமும் முருகரை மனசில் நினச்சிக்கோங்க, நல்லதே நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. அது மட்டும் இல்லைங்க, அவங்க குழந்தைங்க இது நாள் வரைக்கும் படிக்காமல் விளையாட்டுத்தனமாக இருந்தாங்களாங்க விருச்சிக ராசிக்காரங்களே, இனி வரும் காலகட்டத்தில் அவங்களுடைய திறமையை கண்டிப்பாக வளர்த்துக்குவாங்க. படிப்பு ஓரளவுக்கு படித்தாலும் வேறு அதர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு விளையாட்டு துறையில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் எல்லாமே நீங்குங்க. நீங்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் இனி வரும் காலகட்டத்தில் நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. வெளியூர் சென்று வேலை செய்யும் காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவற விடாதீங்க. நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய் செஞ்சு பாருங்கள். அது வெளியூராக இருந்தான்னு வெளிநாடாக இருந்தான்னு செஞ்சு பார்த்து தான் ஆகணும். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா அதற்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் சந்தோஷமாக நம்ம வாழ போகிறோம். புத்தாண்டு தொடக்கம் 25/4/2025 வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருக்கிறதுனாலங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். என்ன தேதி? 25/4/2025 பொது வருஷம் ஆரம்பிக்கிற 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி 4வது மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க. அதனால லாபம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் லாபகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, ராகு 5வது வீட்டில் நிற்கிறதுனால பிள்ளைகள் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குல நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் ஏப்ரல் 26 முதல் வருடம் முடியும் வரை, ஏப்ரல் 26 முதல் வருடம் முடிகிற வரைக்கும் ராகு உங்கள் ராசியில் 4வது வீட்டில் இருப்பாருங்க. கேது 10வது வீட்டில் அமர்வதால் வேலை சுமை இருந்தாலும் வீண் பழியெல்லாம் எதுவும் வராதுங்க. உங்களுக்கு வேலைச்சுமை இருந்தாலும் அதற்கேற்ற பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும். எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், உடம்புக்கு ஒத்துக்கிறத மட்டும் சாப்பிடுங்க. அடிக்கடி தேவையில்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. உடம்பு நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பா அம்மா கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட தேவையில்லாமல் விவாதமெல்லாம் பண்ணாதீங்க. பொறுமையாக அன்போடு நடந்துக்குங்க. ஆண்டு தொடக்கம் முதல் 10/5/2025 வரைக்கும் குரு பகவான் இருக்கார் இல்லைங்க, அவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் உங்களுடைய தனித்திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு உங்களுடைய அறிவெல்லாம் மிகவும் அற்புதமாக போகுதுங்க. உங்களுடைய திறமைகள் இதனால் வரைக்கும் உங்களுக்குள்ளே மறைஞ்சிட்டு இருந்த திறமைகள்லாம் வெளிப்பட போகுதுங்க. உங்களுக்கு வந்து மிகவும் அற்புதமான வருஷமாக தாங்க இந்த 2025 இருக்கு. மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க முருகனை தினமும் வழிபடுங்க, நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனை போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.